சின்ன பின்னமாக அனுப்பிச்சா இல்லையா அந்த கட்சி? இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லி பிரதமர் ஆகிற வாய்ப்பு யாருக்கு இருந்துச்சு அதிகமாக? அத்வானி. அவர் தான் ஆகியிருக்கணும். பாபர் மசூதி கலவரத்துலேருந்து ஈடுபட்டு ரத்தம் குடித்தது பூரா அத்வானி. பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணது அத்வானி. யார் போய் உட்கார்ந்தா சொல்லுங்க? ஆனால் இந்த மாநாடு எவ்வளோ திட்டமிடுதல்? KN நேருன்னா மாநாடு தான். அந்த அழகாக அதை ரெடி பண்ணுவாருங்க அவர், ராத்திரி பகலாக. நினச்சி பாருங்க, நாடாளுமன்றத்தில் தனி புரோட்டோக்கால், இன்னதை பேசணும் இன்னதை பேசக்கூடாதுங்கிற புரோட்டோக்கால் இருக்குது. ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் 2 பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கட்டி எங்கள் வீட்டை கொடுத்துட்றாங்க. எதுக்கு இந்த திட்டம்? அனாவசிய திட்டம். அது ரைட்டு. நீ ஹம்மர் கார் வச்சுருக்க, சீமானதான் சொல்கிறேன். காமராசர் பள்ளிக்கூடத்தை கட்டினார், எந்த காலத்திலையும் மாற்றுக்கிறது இல்லை. பள்ளிக்கூடத்துக்குள்ள மாணவன் அழைச்சிட்டு போனது கலைஞர் கருணாநிதி. இருந்தாலும் இவங்க வந்து ஆளுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரே ஒரு குடும்பத்துக்கு இருக்கிறது தானே இங்கே கேள்வியா இருக்கு. ஐயா வேற யாருங்க ஐயா? நாங்கள் தானே திமுகன்னா கலைஞர் குடும்பம் தான் ஐயா, வேற யாரும் இல்லைங்க. இல்லாட்டி இந்த அதிமுக சந்தியில் விட்டு போணுச்சு பாருங்க. யார் விட்டு போனது? யார் விட்டு போனது? ஜெயலலிதா. அதை காமராசர் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார். காமராசர் பேசிகிட்டு இருந்தாரா, இது வந்து ரியல். இதில் வந்து என் மீது வழக்கு போடுவதற்கும் எதுவும் கிடையாது, நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரியல், ஏன்னா உங்கள் தொலைக்காட்சி இருக்குது. காமராசர் பேசக்குள்ள அங்கிட்ட பக்கத்தில் எம்ஜிஆர் பேசக்குள்ள கூட்டம்லாம் ஓடிட்டான். காமராஜர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், கூத்தாடி பின்னாடி ஓடி விடாதே, நாளைக்கு ஆட்டை கூத்தாடியில் விட்டு சொல்லிவிடுவான், விட்டு சொல்லுவான் அப்படின்னாரு. நடந்துதான் இல்லையா? நடந்துதா இல்லையா? ஜெயலலிதா பாவம், அவங்க அல்பமாக அவங்க இறக்க, அல்பம் மீன்ஸ் அவச்சாவா இறந்து போவேன். அல்பம்னா வேறு ஏதாவது அர்த்தம் எடுத்துக்க போகிறாய், இறந்து போவேன். அந்த நாடு எங்கெங்கே போச்சு? தமிழ்நாடு. எம்எல்ஏ ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம், அவங்க போய் கூவாத்தூரில் படுத்து சரக்கை போட்டு ஆட்டம் போட்டு கிடந்தாங்களா இல்லை? சொல்லுங்கள். இல்லாததை நம்ம சொல்லலை இல்லை? வீடியோ இருக்குல்ல, சில வலைவழியில் இருக்குல்ல, சரக்கை போட்டு குத்தாட்டம் போட்டு கிடந்தாங்கல்ல. அப்போ தானே சசிகலா அவர்கள் பழனிசாமிகிட்ட நாட்டை கொடுக்குது. பழனிசாமி பேர் தூக்கி எறிகிறாரு, யாரை? சசிகலா தூக்கி எறிகிறாரு. பன்னீர்செல்வம் போய் தர்மயுத்தம் நடத்துகிறாரு. சின்ன பின்னமாக அனுப்பிச்சா இல்லையா அந்த கட்சி? இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லி சசிகலாவோட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, பன்னீர்செல்வம் வழக்கு இருக்குது. இதுதான் தப்பு. இந்த ஒரு பாடமே போதும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திமுகவா, கலைஞரா, உதயநிதியா, இன்பநிதியா ஒத்துக்குவோம். இல்லைன்னா கட்சி வீணாக போயிடும். கட்சினா ஒரு பெரிய கோட்டைங்க, உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோங்க, மக்கள் இருக்கிறோங்க. கட்சி தான், அதுதான் கட்டமைப்பு தான் முக்கியம். அதனால் இப்போ உதாரணத்தை வச்சுக்கோமே, பிரதமர் ஆகிற வாய்ப்பு யாருக்கு இருந்துச்சு அதிகமாக? அத்வானி. அவர் தான் ஆகியிருக்கணும். பாபர் மசூதி கலவரத்துலேருந்து ஈடுபட்டு ரத்தம் குடித்தது பூரா அத்வானி. பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணது அத்வானி. யார் போய் உட்கார்ந்தா சொல்லுங்க? மோடி உட்கார்ந்தாரு. அத்வானி தானே பிளாட்ஃபார்ம் போட்டது. நமக்கு அவங்களுக்கு கொள்கை ரீதியாக முரண்பாடு நிறைய, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கட்சி வளர்கிறதுக்கு காரணம் அத்வானி. ஆனால் அத்வானி நீ ஓரம் கட்டி கட்டி வச்சாங்களா இல்லையா? இந்த கோயிலுக்கு கூட ஒரு தூக்கியாரில்ல, தூக்கியாந்து கூட காமிச்சிருக்கலாம்ல. இதான் நீ உடைச்ச கோயில் பாபர் மசூதி, அதில் தான் கட்டியிருக்கோம், பார்த்து சாமி கும்பிட்டு போயான்னு தூக்கிட்டு வரலையே. ரத யாத்திரை போய் முடிஞ்சுது எதில்? பாபர் மசூதி இடிப்பில். அப்போ அவங்க மிஸ் பண்ணவே இல்லையே. மோடியே ஒரு இடத்துல நிற்க உள்ள கும்பிட்டு இருப்பார், அத்வானி கண்டுக்காமல் போயிட்டு இருந்தார்ல மோடி. அது திமுகவில் கிடையாது. வாரிசு அரசியலை நாங்கள் ஏற்கிறோம், விரும்புகிறோம், அதுதான் நல்லதும் கூட. நீங்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படி அதை வச்சு பேசும்போது அதையொட்டியே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இளைஞரணி மாநாட்டில் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசுகிறாரு. சேலம் மாநாட்டில் இருந்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமராக நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதே மேடையில் உதயநிதி அவர்களும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யாரை கை காட்டுகிறோமோ அவர்தான் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமராக தன்னை வந்து நிலைநிறுத்தணும், தன்னை காட்டி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அவருக்கு ஏதாவது ஆசைகள் உண்டா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் வந்து பிரதமர் வேட்பாளர் கிடையாம தான். காங்கிரஸ் எப்பயுமே பிரதமர் வேட்பாளர் சொல்ல மாட்டாங்க. ஜெயிச்ச பிறகு தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பாங்க. அப்படி இருந்தால் கூட அறிவிச்சிட்டு போட்டோம். ஏன்னா மெஜாரிட்டியில் இவர் இருக்கிறாரு, அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. பிரதமருக்கு தகுதி இல்லையான்னு. சின்ன தேர்தல் எல்லாத்துலேயும் ஜெயிச்ச ஒரே தலைவன் மு.க. ஸ்டாலின், அது மட்டும் தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன தேர்தல் கூட தோக்கலை மு.க. ஸ்டாலின். சின்ன தேர்தல் கூட தோக்கலைங்க. எங்கள் ஐயா கலைஞர் இருந்தப்பே நாங்கள் 2வது முறை தோற்று தான் போனோம். ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க,
ஜெயிலுக்கு போகிறாங்க, இறக்குறாங்க, எல்லாம் நடக்குது, எல்லா குழப்பையும் நடக்குது. ஆனால் 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து 8 தேர்தலில் ஒரு தேர்தல் விட தோக்காத தலைவன் மு க ஸ்டாலின். அப்போ அவரோட பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஹார்டு ஒர்க்குங்க. நைட்டு நிற்கிறாப்புல மதுரையில், அப்படியே திருச்சி வரையும் வண்டி பார்க்கும்போது வந்து திருச்சியில் விமானம் ஏறி சென்னை வந்து விடிய காலம் 2:30 மணிக்கு மழையில் நிற்கிறாப்புல. இங்கே சேப்பாக்கத்தில், இங்கே இதில் முங்கம்பாக்கத்தில் மழையில் இடுப்பளவு மழையில் நின்று ஜர்க்கினை போட்டு இந்த மலைக்கோட்டை போட்டு நிற்கிறாரு. அப்படியே வீட்டில் படுத்து காலைல 6 மணிக்கு மறுபடியும் ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லி போகிறாரு. அப்போ இதை விட எப்படி இங்கே ஒர்க் பண்ணுறது ஒரு மனுஷன்? 70 வயசுக்கு 72 வயசு ஏஜ் ஃபேக்ட் சொல்லுங்க, நினைக்க முடியுமா நம்மளால் 70 வயசை? அவ்வளோ கடின உழைப்பு உழைக்கிறார், திட்டமிடுகிறார், அந்த பொறுப்பை ஒருத்தட்டே கொடுக்கிறார். மதுரையில் புளியோதரை கொட்டி தீர்த்தாங்களே ஏடிஎம்கே மாநாடாது குட்டிச்சோறு. ஆனால் இந்த மாநாடு எவ்வளோ திட்டமிடுதல். நேருன்னா மாநாடு தான். அந்த அழகாக அதை ரெடி பண்ணுவாருங்க அவர், ராத்திரி பகலாக. நினச்சி பாருங்கள், ஒரு முறை அந்த கடைசியிலேருந்து மேடை வரைக்கும் என்னால் நடக்க முடியலை, அவ்வளோ லென்த்து. எத்தனை முறைக்கு அந்த அவருடைய கால்கள் நடந்திருக்கணும், கேஎன்ஆர் கால். அதை உதயநிதி அவர்கள் மேடையில் பேசக்குள்ள சொன்னார்ல, அவர் செருப்பை பார்த்தேன் சுத்தமாக தேஞ்சு போச்சு, இந்த மாநாட்டுக்காக நடந்து தான் போயிருக்கணும். உண்மைதான். எத்தனை முறை நடக்கணும், குறுக்க மறுக்க எடுக்க முன்னதான் ஆள் போட்டாலும் அந்த பந்தல் அமைப்பாளர் முருகன் தானே அவர் கூட சொல்லியிருந்தார், என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு பந்தலை நான் போட்டதே இல்லை, பிரம்மாண்டமாக போட்டிருக்கேன் அப்படின்னு. பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆசையா இது வரைக்கும் விருது வரைக்கும் போயிட்டது. அதனால் கின்னஸ் ரெக்கார்டு வரையும் புரிஞ்சிட்டது மாநாடு. அதனால் எதிர்கட்சிகள் அவுத்தரிச்சு எல்லாம் எதாவது சொல்லுவாங்க, இந்த நீ உட்கார வச்சாங்க, யாரும் அழிச்சது, இந்த மாநாடை காமிக்க வேண்டாம் பிள்ளைகள்கிட்ட. நாளைக்கு அந்த பிள்ளைகள் அரசியலுக்கு வந்தால் கூட தற்குறியாக இருந்துடக்கூடாது. இல்லை, இது எவ்வளோ பெரிய கழகம், நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிற உணர்வு வரணுங்க. தட்டுத்தடு மாதிரி அரசியலுக்கு அவங்களே வந்துட்டாங்கன்னா கூட இந்த புரிதல் வேண்டுமா வேண்டாமா? கலைஞருக்கு ஸ்டாலின் எப்படி தத்து புள்ள மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு, கூடவே வச்சுருந்து. இன்ன வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கழக தொண்டர்கள்ட்ட என்ன அன்போடு இருந்துக்கிறார். கலைஞர் மாதிரி எல்லார்கிட்டையும் அன்பா அரவணைப்பா ஒத்து எதிர்கட்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், இது நல்ல கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நடைமுறைப்படுத்துவோன்னார். இது எந்த முதல்வராக சொல்லுவாங்களா? ஆனால் அதுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி நீஞ்சார், அவருக்கு ஒன்றுமே தெரியல, என்னட்ட கேட்குறாரு. தற்குறித்தனமான பேச்சு இல்லை, அவர் பெருந்தன்மையாக சொல்கிறார், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், செய்வோம். இதுதாங்க ஒரு மனிதனுடைய மாண்பு. குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், சரி பண்ணிக்குவோம். அப்படின்னா குறையை தான் சொல்லுவோம். நீங்கள் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு 24 hours ஒரு ஆளுங்கட்சியை கழுவி ஊற்றுறதையும் ஒரு சேனல் வச்சு தான் எப்படி இது பார்க்க முடியுது? அதை இந்த திமுக ஆட்சிகளாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசியலாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு கேள்வியை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து வச்சுட்டு வராங்க. அது என்னன்னா, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா, அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வந்துட்டு ஏன் நீங்கள் வந்து நேரலையில் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன்றீங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம நேரடியாக பார்க்க முடியுது, அதே மாதிரி சட்டமன்றங்களில் நடக்கக்கூடியதை நாம் ஏன் பார்க்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? குற்றச்சாட்டுங்கிறத விட நாடாளுமன்றத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது டிடி தூர்தர்ஷன் பண்ணுது. ரெண்டாவது, இந்த புதிய நாடாளுமன்றம் வந்து முழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு கட்டியிருக்காங்க, அதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி இல்லை. நாடாளுமன்றத்தில் தனி புரோட்டோக்கால், இன்னதை பேசணும் இன்னதை பேசக்கூடாதுங்கிற புரோட்டோக்கால் இருக்குது. ஆனால் சட்டமன்றத்தில் அப்படி கிடையாது. திடீர்னு ஒரு ஆள் எழுந்து பேசலாம். எழுந்து பேசக்குள்ள எல்லாமே அவை குறிப்பில் ஏற்ற முடியாது. பாராளுமன்றம் வேறு, இங்கே சட்டமன்றம் வேறு, எல்லாத்தையும் அவை குறிப்பில் ஏற்ற முடியாது. அப்போ அவை குறிப்பிலேருந்து சிலதை எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இது வீடியோவாக வெளியே வந்துச்சுன்னா லைவ் ரெக்கார்டெல்லாம் இப்போ வந்துட்டு இந்த எஃப்ஐயில் ஒரு ஆப் இருக்குது, நான் பார்த்தேன், அது பேச ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இது நான் கருத்தை முன் வச்சேன் ஆனால் வெளியில் வரலன்றுவாங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியாது. நம்ம எம்எல்ஏ பேசிட்டார் ஆனால் நடக்கலை, அப்படி தேவையில்லாத குழப்பங்கள் வரும். மேலும் கூடிய விரைவில் அதுக்கான ஏற்பாடு பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம 400 கோடி ரூபாயில் ஒரு செக்ரட்டரியேட் கட்டணும், இந்த வாய்ப்பெல்லாம் வச்சு ஃபுல்லாகவே பார்க்க வச்சோம். ஏன் இப்போ பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்களே, மாணவர்களை அழைச்சி கொண்டு காமிக்கிறாங்களே சட்டமன்றத்தை, அது இந்த அரசு தானே செய்யுது. நீங்கள் பார்க்குறோன்னா போய் பார்க்கலாம், அது தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ பொதுமக்கள் பார்க்குறோன்னா பார்க்கலாம், அதுக்கான பாஸ் வாங்கிட்டு நீங்கள் முறையாக போய் பார்த்துட்டு வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களை அழைச்சி கொண்டு கட்டாயம் கம்பல்சரி அரசு பள்ளியில் காமிக்கிறாங்க. கூடிய விரைவில் அதுக்கான ஏற்பாடு நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கு. இப்போயே பண்ணுறாங்க, ரெக்கார்டு பண்ணி பிறகு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ரெக்கார்டிங் முடிஞ்சு பிறகு ஓடும். லைவ் ஏற்பாடு பண்ணுறது கூடிய விரைவில் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஏதும் இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் வந்து நேரலையை எங்களால் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். திமுக அரசு இதுக்கு முன்பாக இருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஓமாந்தூரார் மருத்துவமனை அதுதான் வந்து சட்டமன்றமாக எல்லா வேலைகளுமே நடத்தி முடிக்கப்பட்டது. இப்போ திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஏன் அதை மீண்டும் சட்டமன்ற அலுவலகமாக மாற்றலை அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அதுதாங்க நம்ம முதல்வர், நம்ம ஜெயலலிதா கிடையாது, மு க ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.
அப்படி செய்ய மாட்டார். செய்கிறதா இருந்தால் ஒரு நொடிப்பொழுதாவது. இப்போ கூட 15 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாருங்க. 15 கோடிக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு ஃபாரின்லேருந்து வரவழைச்சு. மருத்துவமனையை ஆக்கிட்டாங்க. நம்ம அதில் போய் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம். செய்கிறதுனா ஒரு நாய் தான். கண்ணகி சிலையை தூக்கி கொண்டு எரிஞ்சுதுங்க அந்த அம்மா. கண்ணகி சிலை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்து தான் ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், அந்த கண்ணகி சிலை கையை நீட்டுது, இப்படி இருந்தாக்க நீ ஆட்சியில் இருக்க முடியாதுன்னு. லாரியை வச்சு இடித்து நைட்டு நைட்டாக தூக்குனாங்க. மறுபடியும் கலைஞர் கொண்ட நிறுவனர் அது. எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை பாருங்கள் ஜெயலலிதாட்ட இருந்தது. அந்த டாக்டர் சாரி அந்த டிரைவர் கன்ஃபெஷன் கொடுத்தான், அவங்க சொல்லி தான் செஞ்சோம் அப்படின்னு, ஏடிஎம்கேல சொல்லி தான் செஞ்சோம்னு. செய்கிறதுனா ஒரு நாளில் செய்யலாம், மக்களுக்கு போயிட்டு அந்த மருத்துவமனை இன்னும் வலுப்படுத்துறாரு. என்றைக்குமே இவர் அப்படி தாங்க. உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க. இந்த பள்ளிக்கூடத்து பேக் இருக்குல்ல, ஸ்கூல் பேக், நம்ம ஸ்டைலில் சொன்னால் கிராம ஸ்டைலுன்னா புத்தக மட்டை அப்படி தானே சொல்லுவோம் கிராமத்தில். நம்ம அதில் வந்து அரசு பள்ளியில் 2 ஃபோட்டோ, ஒன்று இபிஎஸ் ஒன்று ஓபிஎஸ். கல்வி தாளாளர்கள் அப்படி 2 பேர் புரவலர்கள்ல. கம்பர் எழுதினே கம்பராமாயணம், சேக்கிரார் எழுதின கம்பராமாயணம் சொன்னவர் யார்? பழனிசாமி. அவ்வளோ பெரிய புலமை தமிழில் இருந்தோன்னா அதெல்லாம் பிக்கணும், பிச்சுட்டு போடுவோன்னு ஒரு திட்டம் லாபி போச்சு. அடுத்தது என்ன சொன்னாங்க, இல்லை இந்த பேக்கே டெமாலிஷ் பண்ணிட்டு புது பேக் ஒன்று. எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காரு. ஒரு 60 கோடியிலேருந்து 80 கோடி ரூபா ஒன்று. அதை விடியா இதுக்கு போய் பயலோல்கிட்ட பச்சை பிள்ளைகள்கிட்ட போய் என்னையா அரசியல் பாலிடிக்ஸு, நம்ம தான் முதலமைச்சர், அவங்க ஏற்கனவே இருந்தவங்க தானே முதலமைச்சரா, அப்படியே குடியா இதில் போய் என்னையா பேசிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அது வேறு ஏதாவது கல்விக்கு நல்லது செஞ்சுட்டு போனுங்க. அப்படியே ஸ்டாலினை காமராஜரை போல் பார்த்தேன். காமராஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்மளோட திட்டங்களை எல்லாம் வடிவமைச்சு டிஸ்பிளே பண்ணி போட்டு காட்டினோம்னா நல்லாயிருக்குன்னு. எவ்வளோ செலவாகுன்னு அன்னைக்கு கேட்டிருக்காங்க. 40,000ன்னு சொல்லியிருக்காங்க. 40,000 4 பள்ளிக்கூடம் திறக்கலாம் போயாங்கிட்டால, இதெல்லாம் ஒரு திட்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்படி தான் தெரிஞ்சார் என் கண்ணுக்கு ஸ்டாலின், காமராஜரை போல். அதுக்கு 4 நல்லது பண்ணிட்டு போகலாம் பள்ளிக்கூடத்துக்கு. காலை சிற்றுண்டி திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் செய்ய முடியல, தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. 400 கோடி ரூபா ஒதுக்கீடு. அதை ஒருத்தன் சொல்கிறான், ஒரு கட்சிக்காரர், எங்கள் வீட்டில் எங்கள் 2 பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கட்டி எங்கள் வீட்டை கொடுத்துட்றாங்க, எதுக்கு இந்த திட்டம், அனாவசிய திட்டம். அது ரைட்டு, நீ ஹம்மர் கார் வச்சுருக்க, சீமானதான் சொல்கிறேன், நீ ஹம்மர் கார் வச்சுருக்க, நீ யார் காளிமுத்துடைய மகளை கட்டினவன், எவ்வளோ காசு இருக்கும், இன்னமும் இந்த இவ்வளோ காசு இருக்குது, அவன் உட்காந்து ஆள் 8 வாங்க வண்டி நம்பர் கூட 8ஆம் நம்பர் வாங்குறாரு, அவர் வீட்டில் காலைல கட்டி கொடுக்கலாங்க. நான்லாம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான், நீங்களும் விவசாயமாக தான் இருப்பீங்க. காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் பூக்கொல்லை இருக்கும், பூ எடுப்பாங்க எங்கள் அம்மாலாம். எங்கள் அப்பா அரசு ஊழியர் தான், ஆனால் எங்கள் அப்பாவும் பூ எடுப்பார். பூ எடுத்துகிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் ஓடியாந்து ஒரு இட்லியை ஊற்றி அது மேலேயே ஒரு சட்னிங்கிற பேரில் ஊற்றுவாங்க. அதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். பள்ளிக்கூடத்தில் சாம்பார் வாங்கிப்போம், சுடு சாம்பார் இருக்கும், நல்லா மனமாக அழகாக இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்ருவோம். இதுதான் எங்களுடைய உணவு முறையாக இருந்துச்சு. காலை சாப்பாடுங்கிறது இல்லை என் வாழ்க்கையில். உங்களுக்கு இருந்துச்சா பள்ளிக்கூடத்தில்? ஆனால் இன்றைக்கி நீங்கள் பூக்கொள்ளையில் நீங்களும் போய் பூ வைக்கலாம், பூவெல்லாம் பறித்து வீட்டுக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஆடு மாடு பிடிச்சி கட்டிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு, சைக்கிளும் கலைஞர் கருணாநிதி கொடுத்தது தான். காமராஜர் பள்ளிக்கூடத்தை கட்டினார், எந்த காலத்துலையும் மாற்றுக்கிறது இல்லை. பள்ளிக்கூடத்துக்குள்ளே மாணவனை அழைச்சிட்டு போனது கலைஞர் கருணாநிதி. பஸ் பாஸ், விலை இல்லா மிதிவண்டி திட்டம் எல்லாத்தையும் கொடுத்து மாணவனை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்தார். உங்கள் ஊரில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டர்? எங்கள் ஊருக்கு எங்கள் ஸ்கூலுக்கு 6 கிலோமீட்டர். நடந்து போக முடியுமா? முடியாது. ஏன்னா பஸ்ஸுக்கு காசு கொடுக்க முடியாது. இலவச பஸ் பாஸில் வந்து படித்தேன், நான் படித்தேன். சைக்கிள் வந்து நான் படித்தேன். எல்லாமே கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான். காலை சிற்றுண்டி திட்டம் மிக அருமையாக தமிழ்நாட்டில் செயல்படுது. இவர் உட்காந்து சீமான் சொல்லிட்டு இருக்காரு, அமெரிக்க அதிபர் மாதிரி, இலங்கை அதிபரில் இவர். அது தேவையில்லாத திட்டம். என்ன தேவையில்லாத திட்டம்? எவ்வளோ ஒரு ஆபத்தான நபர் சீமான்கிறத பார்த்துங்க. காலை சிற்றுண்டி திட்டத்தை போய் 3 வேளையும் சாப்பாடு கொடுன்னு சொல்லணுங்க. நீங்கள் சாயந்தரம் ஸ்கூல் விட்றாங்க 4:30 மணிக்கு, அப்போ எல்லா மாணவர்களுக்கும் ஒரு தேநீரோ இல்லை ஒரு கப்பு பாலோ கொடுக்கணும். நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா சாயந்தரத்தில் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அப்போ 5, 6 மணி 6:30 ஆகிடும், இருட்டி போடும், பசி தாங்காது. ஏன்னா மதியம் நம்ம 1:30க்கு சாப்பிடுவோம் இல்லையா, சின்ன கொண்டைக்கடலை இந்த மாதிரி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பசிக்கும், அவ்வளோ பசியை பொறுத்து நான் இருப்பேன். நான் இல்லை, எல்லாரும் அப்படி தான். அப்போ எப்படி நம்ம பசி தாங்க முடியும்? படிப்பு எப்படி வரும்? பசி கில்லும் அப்படியே. அதனால் அந்த இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் ஒரு சரியான பொலிட்டீஷியன். பள்ளிக்கூடத்துக்கு அள்ளி வழங்குங்க. மாலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சால் ஒரு வேனோ ஒரு பஸ்ஸோ ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் பிள்ளைங்களை வீட்டில் விட சொல்லுங்கள். அதுதான் அறிவார்ந்து பேசுகிற அரசியல். இவர் பேசுகிறது அரசியலா? சீமான் பேசுகிற தற்குறி அரசியலில் பூரா பொய். செத்தவங்களை பேரா ஆதிபராசக்தி சாமி இவரை என்னடா நல்லா பண்ணுறடான்னாரா. ஏன்னா அவரை அவர் சாட்சி சொல்ல போகிறா தான் இறந்து போயிட்டார. இறந்தவங்க பேரை பூரா சொல்லிட்டு போய் எனக்கு இது ரொம்ப கோவம் அவர் மேலே. நான் அவரை என்றைக்குமே இவ்வளோ விமர்சனம் பண்ணதில்லை. காலை சிற்றுண்டி திட்டத்தை தேவையில்லாத திட்டங்கிறாரு. இது எப்படி நீங்கள் சொல்கிறது? பெரட்டி பேசுகிறது. இன்னும் கூடுதலாக வழங்கணும், மாலையில் வழங்கணும், காலையில் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இன்னும் ஒரு சிக்கன் கூட கொடுங்க, அப்படி சொல்லிட்டு போங்க. அசைவம் சாப்பிட்ற குழந்தைங்களும் அசைவம் கொடுங்கன்னு கூட சொல்லுங்கள்.
நான் ஏற்றுக்கிறேன்னு, நான் அதை ஒத்துக்கிறேன். முட்டையோட இன்னும் 2 முட்டை சேர்த்து போடுவேன்னு சொல்லுவேன், ஒரு சிக்கன் கொடுங்கன்னு சொல்லுவேன், தப்பு இல்லையே. சிறையில் உள்ளவங்களுக்கும் சிக்கன் போட்டவருங்க கலைஞர் கருணாநிதி. தப்பு செஞ்சுட்டான், அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, உள்ளே இருக்கான், சாப்பிட்டாது இருக்கட்டுமே, என்ன தப்பு இருக்குது இதில்? நினச்சி பாருங்க, குற்றவாளி தான் அவன், சாப்பிடட்டுமே, சாப்பிட்றதுல போய் என்ன அரசியல்? ஒன்றும் தேவையில்லையே. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சார் மகிழ்ச்சி சார். சேலம் இளைஞரணி மாநாட்டில் பலருக்கும் பலவிதமான கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் உங்கள் முன் ஒன்றன் பின் ஒன்றாக வச்ச, அதுக்கு எல்லாமே தெள்ள தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.